Hello friends, welcome to Malayalam Tamil channel. This is Krishna Kumari. இன்னைக்கு கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஒரு குட்டி ஸ்டாண்டு 3 2 இது ஒரு குட்டி ஸ்டாண்டு 1 2 3 மூணு ஸ்டெப் இருக்கிற ப்ளஸ் ஸ்டெப் ஸ்டாண்ட் இது. இதை நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். இந்த ஸ்டெப்பாக உள்ளதை நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஷெல்ஃபுக்குள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வெளியே கிச்சனில் ஸ்லாபில் எங்கேனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷெல்ஃபு இதில் அந்த 3 இதில் இப்படி ஸ்டெப்பாக நமக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு இப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ரீச் ஆக. எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இப்போ பின்னாடி இந்த மாதிரி பாட்டில் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இங்கே அதே மாதிரி ஒரு ஸ்பைஸ், இங்கே பொடி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த பாருங்க, பொடி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக. இது பெப்பர் சால்ட் கண்டெய்னர், இது 3 வச்சுருக்கு. அதே மாதிரி இந்த குட்டி பாட்டிலையும் வச்சுருக்கு, கல்பாசியும். ஸ்டெப்பாக இருக்கிறனால நமக்கு ஈஸியும் கூட. பின்னாடி உள்ள ஜாமானும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளதில் இந்த மாதிரி மெட்டீரியல் ரேப் ஆகிருக்கு. நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி அனுப்பல, ஹார்டாக இருக்காது. பாத்திரங்களில் உள்ள டஃப் ஸ்டெயின்ஸ் ஈஸியாக போகிறதுக்குள்ளது. அதே மாதிரி ஸ்க்ராட்சும் ஆகாது. ஈஸி கழுவுறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது 30 rupees 2 ப்ரஷ்ஷுக்கு. இந்த மாதிரி இருக்குது. இது எட்ஜஸில் க்ளீன் பண்ணதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு டூத் ப்ரஷ்ஷு திக்காக இருக்கிறனால போகாது. இந்த இடத்துல கழுவ வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் உள்ள இடத்துல இது நமக்கு ஈஸி யூஸ் பண்ண. இந்த மாதிரி இதுவும் நீட்டாயிரும் நமக்கு. இது இந்த மாதிரி எட்ஜிலெல்லாம் நம்ம கழுவணும்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. இதை பாருங்கள், ரொம்ப இது திக்னஸ் குறைவாக இருக்கனால சின்ன சின்ன கார்னர்ஸில் கூட இது போய் நமக்கு க்ளீன் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இது. நமக்கு 1/2 லிட்ரு வரைக்கும் உள்ளது, கூடுதல் கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி நம்ம கவுண்டரில் அப்படி வைக்கும்போது அழகாகவும் இருக்கும். அது பாருங்கள், அது நீட்டாயிட்டு. இது ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இது. நமக்கு 1/2 லிட்ரு வரைக்கும் உள்ளது, கூடுதல் கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி நம்ம கவுண்டரில் அப்படி வைக்கும்போது அழகாகவும் இருக்கும். அது இது ப்ளூ டிசைனால் எனக்கு டைல்ஸுக்கு மேட்சாக ப்ளூ கலர் வேணும்னு இது ப்ளூ. இது நீங்கள் நிறைய கலர்ஸில் இருக்குது, எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது. நான் இந்த மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். நம்ம கிச்சன் டவலில் இல்லாட்டி இந்த மாதிரி பேப்பர்ஸ் நாப்கின் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இது ஹோல்டர் டக்குன்னு நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துடலாம். நீங்கள் டேர் ஆஃப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இழுக்க இழுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுறதுக்கு தான். இது இருக்கிறதுல மோஸ்ட் சிம்பிளஸ்ட் வேர்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இந்த இடம் இருக்க பாருங்க, இந்த நாஸ்ட்ரல் மாதிரி இருக்க, அது பக்கத்தில் ஒரு வலை வச்ச ஹோல் இருக்குது. அதனால் நமக்கு இதில் எல்லாம் கசடெல்லாம் அடியில் செட்டில் ஆயிரும். இல்லாட்டி இதோடைய இது வராது. நமக்கு தெளிவான எண்ணெயும் ஊற்றிக்கலாம். மூடி
எண்ணெய் ஊற்றிட்டு அப்படி ஊற்றுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும், நமக்கு வடிகட்டி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்லை நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் எதுவும் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உடன் ஹேண்டிலில் இந்த பிராஸ் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அடுத்தப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இந்த பிராஸ் ஃபினிஷ் மாதிரி, மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஒரு டைப் ஸ்பூன். இது ஃபுல்லாகவே இந்த கோல்டு மாதிரியே இருக்குது. இப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. எல்லாம் 150லேருந்து 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த ஹோல்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்மளோட ப்ரூமு, மாப்ஸ்டிக் எல்லாமே இது தொங்க விட்டுக்கலாம். ஒரே இடத்துல எல்லாருக்கும் கார்னரில் நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இதில் மாப்ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.